வணக்கம் தம்பி தீனா, ஈகிள் பாய்ஸ் டீம், திருப்பூர் அங்கேரிபாளையம். உனக்கு மோட்டிவ் கொடுக்க சொல்கிறது உன் டீம்மேட்டு உன்னோட கேப்டன் சதீஷ். பேட்டிங் செய்வது பற்றி நீ பேங்க் வேலைக்கு போகிற, ஓப்பனிங் பேட்டிங். என்ன மோட்டிவ்னா, வர்ற பாலெல்லாம் ஒரு பால் விடாமல் சுற்றுற, பால் பேட்டில் படுறதில்ல, நிறைய டாட் ஆகுது, பட்டா 6 இல்லைன்னா இல்லை. அதனால் மோட்டிவ் கொடுக்க சொல்கிறா. அப்படி ஒன்று நல்லா கேட்டுக்கா, ஒரு ஓப்பனிங் பேட்டிங்கு நம்மளை இறக்கி விட்றதே நிறையா டீமில் அது கிடைக்க முடியாத ஒரு தொக்கை இருக்குது. சரியா? தெரியும்னு நினைக்கிறேன். திருப்பூர் பாசை நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பே கிடைக்கிறதில்ல. கடைசி இடத்துல இறக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு கிடைக்கிறது, சப்ஜூட்டாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உனக்கு ஓப்பனிங் கொடுக்கக்கூடிய உன்னோட கேப்டன் ஆகட்டும், உங்கள் டீம்மேட் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம் மற்றும் தலை வணங்குறேன். சரியா? ஏன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க. விளையாடலைன்னா மாற்றி போடும்பாங்க. தொடர்ந்து உன்னை இறக்கி விட்றாங்க. உன்னோட கேப்டனுக்கும் ஃபஸ்ட்டு முதலுக்குன்னு நன்றி சொல்லு. டீமில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் நன்றி சொல்லு. அடிச்சிட்டாலும் அவுட்டாலாம் ஆகக்கூடாது. அவுட் ஆகட்டி பாலை மேக்ஸிமம் டாட் பண்ணாத. கிடைக்கிற பாலை தயவு செய்து கிடைக்கிற பாலை இப்படி விளையாடு. அடிச்சு இப்படியெல்லாம் சுற்றாத. எதுக்கெடுத்தாலும் சுற்றுறீங்க எல்லாரும். வர்ற பாலெல்லாம் சுற்றுறதுக்குதே இறங்குறீங்களா? ஓப்பனிங் பேட்டிங்னா அடிச்சா தான் ஓப்பனிங் பேட்டிங்கா? அப்படிலாம் கிடையாது. மெதுவாக விளையாடுறோம் ஓப்பனிங் பேட்டிங் தான். சரிங்களா? அதிரடி பிளேயருக்கு தான் ஓப்பனிங் இறங்கணுங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபார்ம் அவுட்டாக இருக்கிற பட்சத்தில், அடிக்க முடியாத பட்சத்துக்கு தயவு செய்து சிங்கிள் எடுக்கிறதுக்கு பாருங்கள். இப்படி வந்தால் அழகாக வந்தாலும் சுற்றாதீங்க. ஏன்னா அழகாக வர பால் அடிக்க முடியும், ஒருவேளை அடி வாங்க முடியும். இங்கே வர பால் இப்படி ஆடு தம்பி. சரியா? இப்படி வர பால் இப்படி ஆடு. இங்கே இது வந்துன்னு இப்படி தள்ளி விட்டுவோம். இங்கே வந்துன்னு இப்படி ஆடு. இங்கே வந்துன்னு இப்படி ஆடி. இங்கே வந்துன்னு இப்படி அடி, மடக்கி அடி. சரியா? இப்படி ஆடு. தூக்கி அடிக்கிற நோக்கம் கிடையாது. இப்படி அடிக்கிற நோக்கம் இல்லை. சரியா? இப்படி அடிக்கிற நோக்கம் இல்லை. இப்படியெல்லாம் அடிக்க வேண்டாம். பால் வந்து இப்படி தள்ளு, இப்படி தள்ளு, இப்படி தள்ளு, தள்ளி விடு. நல்லா வாமான கேஸில் அடிக்கிறக்காக நம்ம இறங்கி அடி. யார் உடைய குத்தம் சொல்லுவாங்க? குத்தம் சொல்லாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். ஓப்பனிங் ரெகுலராக இறக்கி விட்றாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நீ முதல்கண் வழக்கம் சொல்லு. சரியா? அதாவது பெருந்தன்மை. முடிஞ்ச அளவுக்கு இந்த வார மேட்சில் ஒரு 10 பால் மீட் பண்ணி ஒரு 6 ரன் அடி. அதே போதும். அப்போ உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. 10 பால் வேஸ்ட் பண்ணாத தயவு செய்து. நம்ம அடிக்க முடியும் அப்படின்னு பார்க்காத. சரியா? வயசாகி போகுதுன்னு நினைக்காத. மேரேஜ் ஆகலின்னு நினைக்காத. எல்லாம் நடக்கு. கரெக்டாக கவனமாக கருத்தை செயல்படும். சரியா? நீ ஓப்பனிங் பேட்டிங் நீ ஒரு தொடக்கம் கொடுக்கணும் உங்கள் டீமுக்கு. நீ தொடக்கம் கொடுக்காம போனீங்கன்னா எல்லோரும் அவுட் ஆனால் உன்னை தான் சொல்லுவாங்க. அப்படி இறங்கி அவுட் ஆகிற மாதிரி இருந்தால் 7வது ரன்னு 6வது ரன்னு இது இறங்கிக்கும். ஒரு நம்பிக்கை வச்சு நீ தொடர்ந்து இறக்கி விட்டே இருக்கும்போது மேக்ஸிமம் தள்ளி விட்டு விளையாட வழக்கு. தள்ளி விடு. சரியா? நான் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ண இந்த மாதம் நீ கண்டிப்பாக அடிக்கிற. நன்றி தம்பி.